அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயல தொடர்ந்து 3 கிரகனுடைய பேச்சை பேசி வருகிறேன். நவ கிரகனுடைய இருப்பை பற்றி அது தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் உங்கள் நலன் போட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதம். நவ கிரகங்கள் பயிற்சியானும் எந்த விதமான நற்பலனை பெற முடியவில்லை என்று இயங்குவதை நான் பார்க்கின்றேன். ஒரு கிரகங்களுடைய பயிற்சி மட்டுமே அது தரக்கூடிய நற்பலன் கெடுபலன் மட்டுமே நமக்கு முழுமையாக நம் வாழ்வை தீர்மானித்து விடாது. சொழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தசாபுத்தி இருந்தால்தான் முழுமையான நற்பலனை அனுபவிக்க முடியும், கெடுபலனை தடுக்க முடியும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யோகம், ஒரு மனிதனுக்கு யோகம் இருக்கணும். நல்ல கணவனோ நல்ல மனைவியோ நல்ல பிள்ளையோ நல்ல தொழிலோ இருந்தால் மட்டும் இல்லை, அதெல்லாம் யோகம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அவனுக்கு என்ன நல்ல ஒரு தொழில், நல்ல யோகம்பா. அவருக்கு என்னப்பா நல்ல கணவன் ஒரு யோகம்பா, அந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு மனைவி பாவம், மனைவி வந்த யோகம்பா, அந்த பிள்ளைகள் பெற்ற யோகம்பா, என்னெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லவா. இதுதான் அந்த யோக பலனை தரக்கூடியதுல ஒரு அற்புதமான யோகம் தான் இந்த குரு பகவானுடைய பேச்சில சந்திக்க போகின்றேன். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்த மாற்றத்தை தருவார். அவர் இருக்கின்ற இடம் பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகம் வருகின்றார். கடகம் சந்திரனுடைய இடம். சந்திரன் மனோகாரகன். ஒரு மனிதன் மன ரீதியா நன்றாக இருந்தால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியும், இழந்ததை திரும்ப பெற முடியும், இழப்பில்லாமல் வாழ முடியும். சொல்கின்றோம் அல்லவா. ஒரு மனிதன் அவர் நல்ல மனோநிலையில் இருக்கணும்பா. ஒருவன் நல்ல மனோநிலையில் இருந்தால் தான் அவனிடம் சென்று காரியம் சாதிக்க முடியும். அரசியல்வாதி நல்ல மனோநிலையில் இருந்தால் தான் நம்முடைய காரியத்தை சாதிக்கணும். குரு நன்றாக இருந்தால் தான் அவரிடம் சென்று சில மந்திர சித்தைகளை எல்லாம் பெற முடியும். அப்பா நல்ல மனநிலையில் இருக்காதுப்பா, இப்ப போ காரியம் நடக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த அதை புரிந்து கொள்ளக்கூடியவன், அந்த சூழ்நிலையை உணர்த்தக்கூடியவன் குருதானே. அந்த வகையில ஒரு அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர் குரு. அவர் இருக்கின்ற இடம் சந்திரன். குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு காலம். அதுதான் கஜகேசரி யோகம். கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். யானை பலம், யானை பலம். சந்திரனுடைய இடத்துக்கு குரு வரும்போது, குருவும் சந்திரனும் செய்யும் போது யானை பலம், உடல் ரீதியா மன ரீதியா. சிங்கத்தின் கம்பீரம், அந்த ஆளுவை திறன், அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்ற ஒரு அற்புதம். இது கும்பத்துக்கு இருக்குமா, கிடைக்குமா என்பதை இப்ப நம்ம சோழி பார்க்க போறோம். மாயன் மயம் நண்பர்களே, மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க, நம்பிக்கை உண்டு. கும்பராசி அன்பர்களே, அருமையான ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன், ரத்தகாரகன், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர். அது குறிப்பா புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர். கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, முதலாளி தொழிலாளி உறவாக இருந்தாலும் சரி, அரசியல் ஆன்மீகம் எதிலையும் ஒரு புரிந்து கொள்கின்ற தன்மை இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நோக்கி நகர முடியும், அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஒரு நல்ல யோக பலன் பிழைத்தாலும் கூட அந்த யோக பலனை அனுபவிக்க முடியும். அந்த வகையில கஜகேசரி யோகம் பெறுகின்ற இந்த காலகட்டத்துல 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆற்றலை அதிகரிப்பார். மன ரீதியான, உடல் ரீதியான, தொழில் ரீதியான ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே நேரத்தில் தொழில்காரகனாக அவர் இருப்பதனால தொழில ஒரு நல்ல முன்னேற்றம், அரசு துறையில, ஆன்மீகத்துல, அதுவும் அரசு சார்ல நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு தருணமும் இந்த காலகட்டம். அரசு துறையில வேலை கிடைப்பதற்கும், அரசு துறையில ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் அருமையான சந்தர்ப்பம். குறிப்பா சொல்ல போனா தடைகள் நீங்கும். பொதுவே வாழ்க்கையில, தொழில, குடும்பத்துல நீண்ட நாள் எடுத்தடித்த தடைகளும் பிரச்சனைகளையும் படிப்படியாக உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த தடைகள் நீங்குவதை பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டம் தான். அந்த நிலை மாறி பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காரணம் அங்கு அமையும். புதிய யுக்திகளை கையாண்டி வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு பயப்படும். இது ஒண்ணு போறாது அவங்க வாழ்க்கையில. இப்படியே ஒரு தொழில், இப்படியே ஒரு வாழ்க்கை என்று இல்லாத ஒரு வாழ்விட ஒரு புதிய யுக்திகளை கையாளுகின்ற அந்த மனோநிலையை கஜகேசரி யோகத்தின் மூலமாக நீங்கள் பெறலாம். குறிப்பா பஞ்சமஸ்தானம் பலம் பெற்று இருப்பதால
பூர்வ புண்ணியமும் தெய்வ பலமும் அதிகமாகும். இந்த 2 பலம், பூர்வ புண்ணியமும் அற்புதமான யோக பலனை தரும், தெய்வ பலமும் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் கும்பராசிக்கு இந்த கஜ கேசரி யோகத்தின் மூலமாக. உடல்நிலையில மட்டும் சற்று கவனமாக இருந்து விடுங்கள். நீண்ட நாள் இழுத்தடித்த உடல்நிலை சார்ந்த எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மருத்துவம் சார்ந்து செலவை சந்தித்து வந்தீர்கள் அல்லவா, அந்த நிலை மாறும். விரைய செலவு சுப செலவாக மாறுகின்ற ஒரு அற்புதம். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு நிம்மதியான தொழில், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். கணவன் மனைவியரை ஒருவர் ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது அற்புதமான யோக பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் மாறுவதையும் இந்த யோகம் பெற்று தரும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கவலை என்பது இல்லாத ஒரு நிலை. கவலை வாழ்க்கையில, தொழில்ல, வாழ்க்கையில, கவலையில் தோய்ந்து போனவங்க வாழ்க்கையில, கவலையினால் கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில இந்த கஜ கேசரி யோகத்தின் மூலமாக கும்பராசிக்கு நல்ல யோக பலனை பெறுவதை வாழ்க்கையில சந்திக்கலாம். தெய்வ பலம் மட்டும் சரியாக அமைந்து விட்டார். அதே நேரம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6 ரோக குருவாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம். அந்த உடல்நிலை ரீதியான வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு நிலையும் அவர் தருவார். அதே நேரம் சத்ருஸ்தானம் அல்லவா, அந்த சத்ருஸ்தானத்தில் வரக்கூடிய நேர்மறை எதிர்மறை எதிரிகளிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமாக இந்த கஜகேசரி யோகம் நற்பலனை தரும். அதே நேரத்தில் தெய்வ பலம் வேண்டும் அல்லவா, திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள பிரகஸ்பதியை சென்று வழிபடுவதும், அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபடுவதும் நல்ல யோக பலன் மட்டுமல்ல, இந்த கஜகேசரி யோகத்தை முழுமையாக பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்பும் உங்களுக்கு அமையும்.